வணக்கம் டோலர் டோலியிலே. வணக்கம். இப்ப எதுக்காக இந்த அட்டி போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, தோத்தாலும் எஸ், மியூசியம் முருக்கு பார்ட் 2 ட்ரீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. மியூசியம் முருக்கு பார்ட் 2 ட்ரீசரை பேசுறதுக்கு முன்னாடி நம்ம மியூசியம் முருக்கு 1 பத்தி பேசுவோம். மியூசியம் முருக்கு 1 2017 ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் 10th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஒருதலை காதலும் எனக்கு இருந்துச்சு. அதை அந்த கதையை விடுங்க, தேவையில்லாத ஒரு விஷயம். அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த கதைக்கு வருவோம். 2017 நான் ஒரு தற்கூலியாக இருந்தேங்க. எனக்கு ஹிப்ஹாப் தமிழனா யாருன்னு கூட தெரியாது. அப்போது நிஜமாக தான் சொல்கிறேன். அப்போது இந்த மாதிரி எங்கள் கிளாஸில் எல்லோரும் எழுந்திரிச்சு நிற்க வச்சு, இந்த மாதிரி உனக்கு எதனா ஒரு பெரிய சினிமா பற்றி எதனா தெரியுமான்னு சொன்னாங்க. அப்போது ஒரு பையன் எழுந்து இந்த மாதிரி மியூசியம் முருக்குன்னு ஒரு படம் ஹிப்ஹாப் தமிழ் அது ரிலீஸ் ஆகுது, அதில் இந்த ஹீரோயின் பேர் சம்திங், அது பேர் தெரில, மன்னிச்சிருங்க, அவங்க அந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். யாரா இவன் என்னென்னமோ சொல்கிறானே அப்படின்னு நான் வாயே பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். போச்சு படமும் ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆன டைமில் எனக்கு அது ரிலீஸ் ஆன விஷயம் கூட தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் எதுக்கும் அந்த பக்கம் நான் எங்கள் சைக்கிள் எடுத்துன்னு விருட்டுன்னு ஓட்டின்னு போயிட்டு இருந்தப்போ ஒரு பேனர் பார்த்தேன், மியூசியம் முருக்கு பேனர். என்னடா இது மியூசியம் முருக்கு, அந்த பையன் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. ஓஹோ, இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராக எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா இந்த மாதிரி மியூசியம் முருக்குன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, எனக்கு அந்த படத்தோட சிடி வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். அப்போலாம் நான் தேட்டருக்கு அவ்வளோ போக மாட்டேன். அது வந்து சிடி பார்க்கறதுன்னு, சிடியில் பார்த்ததுன்றது ஒரு இல்லீகலான விஷயம்தான். பட்டு அந்த வயசில் நமக்கு 2017 அதை பற்றிலாம் என்ன தெரியும் சொல்லுங்கள். படம் பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா சிடி தான். அந்த மாதிரி சொல்லி எங்கள் அப்பாவும் அந்த சிடி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. போட்டு பார்த்தேன் கைஸ். ஒன் ஆஃப் மை கோல்டன் மெமரிஸ் அந்த மியூசியம் இருக்கு. அதில் விவேக் சார் ஆக்டிங் இருக்கே வேற லெவல். அது வரைக்கும் நான் விவேக் சாரை ஆதித்யா சேனலில் ஒரு காமெடி ஆக்டராக தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த படத்தில் அவர் ஆக்டிங் ஒன்றும் ஏன்னா அந்த மனுஷன் இப்படி நடிக்கிறாரு, இவரெல்லாம் ஏன்னா காமெடியெல்லாம் போட்டீங்க, ஒரு இவ்வளோ ஒரு வெயிட்டேஜான ஒரு கேரக்டர் இருக்கே இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வியந்து போயிட்டேங்க. அந்த அளவுக்கு அவரோட கேரக்டரைசேஷன் இருந்துச்சு மியூசியம் முருக்கு 1ல். அது போக ஹிப்ஹாப் தமிழோட சாங்ஸாக இருக்கட்டும், ஒரு சாங் இப்போ பாட சொன்னாலும் நான் பாடுவேன். வேணாம், அப்புறம் மமிதா பாஜிவை கலாய்ச்ச மாதிரி என்னையும் கலாய்ப்பீங்க. உசாரி நான் மியூசியம் முருக்கு 1ல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10வது நிமிஷத்துலேருந்து படத்தை நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேங்க. ஒவ்வொரு சீனையும் நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எந்த அளவுக்குன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன் நான் அந்த படத்தை. என்னால் அது வேர்ட்ஸால் எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியல. அதுலேயும் அந்த படம் கிளைமேக்ஸ் நெருங்க கண்ணு கலங்குச்சு. அது ஏன்னு கூட தெரியல. அப்போ நான் சொல்லியிருந்தேன்ல ஃபர்ஸ்ட்லேயே வீடியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஒருதலை காதல் இருந்துச்சுன்னு. அந்த பொண்ணு நான் என்னமோ லவ் பண்ணி ஜாலியாக இருந்து இந்த மாதிரி பிரிஞ்சு போன மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஃபீலிங்ஸ் ஆனேன். ஆனால் ரியாலிட்டி என்னன்னா, நான் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு பெண்ணு கேட்கறதுக்கு கூட பயந்தேங்க. அப்படி மியூசியம் முருக்கு 1 நான் அவ்வளோ ரசித்து பார்த்த படம். திடீர்னு ஒரு ஒரு கான்செப்டில் இந்த மாதிரி மியூசியம் முருக்கு 2 எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அது இன்ஸ்டாகிராமில் தான் நான் பார்த்தேனே. பார்த்தப்போ எனக்கு செம்ம ஷாக். ஏன் இந்த படத்துக்கு சீக்வல்? ஏன் மியூசியம் முருக்கு 1 நல்லா இருந்ததுல அதோட பேரை கெடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுவும் இல்லாமல் அதில் ஆதினாவோட பயோபிக் தான் மியூசியம் முருக்கு 1. சரி, அதான் அங்கேயே கதை முடிஞ்சிச்சு. மியூசியம் முருக்கு 2 எதை வச்சு எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். தேவையில்லாமல் மியூசியம் முருக்கு 1 பேரோ கெடுக்க போகிறாங்களேன்னு நினச்சேன். ஆனால் டீசர் பார்த்தப்போ ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சு கைஸ். யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு மியூசியம் முருக்கு 2 டீசர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது என்ன ஆதினாவோட பயோபிக்கே கண்டினியூ பண்ண போகிறாங்களோன்னு நினச்சேன். ஆனால் இல்லை, இது வேறு ஏதோ ஒரு ஜேர்னரில் வேறு ஏதோ ஒரு ஸ்டோரியாக போகுது. அதை நினைக்கும் போது சின்ன சந்தோஷம் வந்துச்சு. ஆனால் சின்ன பயமும் இருக்குது. மியூசியம் முருக்கு 1 பேரை கெடுக்காமல் இருந்தால் போதும். ஆனால் மியூசியம் முருக்கு 2ல் நான் மிஸ் பண்ணுற ஒரே கேரக்டர் அவர் மட்டும்தான். அந்த கேரக்டருக்கு அவர் தவிர வேறு யாராலையும் பண்ண முடியாது. இந்த படத்தில் யார் பண்ணியிருக்கான்றது தெரியல. எங்களை உள்ள விட்டாதானியா நாங்க கத்துறமா இல்ல பாடுறோமான்னு தெரியும். டீசரை பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு சீனும் சூப்பரா இருந்துச்சு கைஸ். அதுலயும் எனக்கு எங்க ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஆதினா ஃபேஸ் ரிவீலே பண்ணிருக்க மாட்டானுங்க. அவர் க்ளோஸ் அப் ஷாட்ல வரதும், சில் அவுட் ஷாட்ல காட்டுறதும், பேக் ஷாட்டை காட்டுறதும், சைட்ல காட்டுறதும், இது மட்டும் தான் இருந்துச்சு. அங்க வந்துச்சு பாருங்க
நீ எல்லாம் தோத்துருவடா அப்படின்னு சொல்லும்போது, நீங்க எவ்வளவு பெருசா ஜெயிச்சாலும் அந்த வெற்றி கூட உங்களுக்கு சொந்தம் இல்லை சார். நான் எவ்வளவு கேவலமா தோத்தாலும் மீசையை முறுக்கிட்டே தோப்பண்டா. அந்த இடத்துல தோத்தாலும் ஜெயிச்சாலும் லைன் வந்துட்டு அவர் முறுக்கின் போறாரு பாருங்க. வேற மாதிரி இருந்துச்சு. வேற மாதிரினா வேற மாதிரி அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த ட்ரீசர். அந்த இடத்துல எனக்கு கூஸ் பம்ப்ஸுங்க. அங்க பிடிச்ச ட்ரீசர் தான். முடிகிற வரைக்கும் வாயம் பொழந்துன்னு பார்த்தேன். மிஸ்கின் சார் சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட 1000 தடவை பார்த்துட்டேன். இன்னும் 2000 தடவை பார்த்தாலும் எனக்கு சலிப்பே சலிக்காது. அந்த அளவுக்கு அந்த ட்ரீசர் நல்லா இருந்துச்சு. ஆனால் ட்ரீசர் நல்லா இருக்கு, படத்தை மட்டும் சொதப்பிடாது. ஆமா, நீங்க அட்டி கேங்ல சேர்ந்தீங்களா? இன்னும் சேரலையா? என்னங்க ஏங்க, அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தானே, ரொம்ப சின்ன விஷயம் தானே. அந்த நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப்னு. அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஏன் அட்டி கேங்ல நீங்க ஒரு மெம்பரு, அவ்வளோதானே. சீக்கிரம் சட்டு போட்டு ஜாயின் பண்ணுங்க பார்ப்போம். இன்னொரு சுவாரஸ்யமான அட்டியை போடுற வரைக்கும் உங்களிடம் இருந்து டாட்டா பை பை சொல்லியிருக்கிறேன். பை.